ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிக்கனில் நிறைய கிரேவி ஐட்டம் பண்ணலாங்க. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குங்க. சிக்கன் ஆப்கானி தாங்க செய்ய போகிறோம். இது சாப்பிட்டுட்டே இருக்க தோணுங்க. ஏன்னா ரொம்ப ஃபில்லிங்காலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட அரைச்சது இருந்துச்சு, அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதெல்லாம் அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் தயிர் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் தாங்க போடணும். இப்போ நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துருக்காங்க. அதோட கொஞ்சம் தயிரோட கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. அதோட கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கன்லேயும் நல்லா கீறி விட்டு எடுத்துக்கலாங்க. இது போனோட தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பீஸா இல்லாமல் கூட லெக் பீஸா கூட வாங்கி போடலாங்க. நல்லாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. நான் இதை நைட் தான் செய்ய போகிறேங்க. நான் மத்தியானமே இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாங்க. நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊற நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில் வச்சுக்கோங்க. சிக்கனை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஹீட்டான லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா ஊறின சிக்கனை போட்டுடலாங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம 65 பொரிச்சு எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுங்க. அப்படி எடுத்திங்கன்னா ரொம்பவே அழுத்தமாக போயிடும். சிக்கன் நல்லா பிச்சு சாப்பிடுவோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. நான் இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை பொரிச்சிட்டு மீதி உள்ள மசாலா இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா மூடி போட்டு வதக்குங்க. அது அங்கங்கே தெளிக்கும். அந்த பச்சை வாசம் போகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த கிரேவிலே போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லா சிக்கனையும் போட்டாச்சுங்க. மசாலாவில் எல்லா சிக்கனும் கோட் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கிங்க. இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படுது, நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ஆப்கானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தாங்க சாப்பிட்டேன். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் அப்படி இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.